எது தர்மம், எது நீதி, எது நியாயம் என்பதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு விஷயங்க. இந்திய சட்ட நிபுணர்களாலேயே கூட அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாது. அதனாலதான் அவங்க ஹையர் கேசஸ் போகும்போது, அதாவது சிக்கலான வழக்கு வரும்போது 3 நீதிபதிகள் அல்லது 5 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் என்று அமைப்பார்கள். ஏன்னு சொன்னா அந்த ஒரு நீதிபதியால சரியான முடிவு எடுத்து விட முடியாது என்று ஒரு மாதிரியா வரும். அதுல ரொம்ப அமேசிங்கா நம்ம ஆச்சரியப்படத்தக்க வகையில சில தீர்ப்பு இருக்கும் பாருங்க. 5 நீதிபதிகள் கொண்ட ஒரு பெஞ்ச் இருக்கும். 3 நீதிபதிகள் அதாவது 3 பேர் சேர்ந்து என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதை சரின்னு எடுத்துக்கலாம். மீதி 2 பேர் கொடுத்ததை எராடிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த அமைப்பு ஏற்படுகிறது. நீதிபதினாலே என்ன? நீதியில் வல்லுநர்கள்னு அர்த்தம். சரியா? நீதி தவறாதவன் அர்த்தம். நீதிமான் நம்மள தானே நீதிபதியை போட முடியும். ஆனா அதுல ஒரு கேஸ்ல 3 பேர் சொல்றான் இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுன்னு, மீதி 2 பேர் சொல்றான் இவனை விடுதலையே பண்ணிடு. யூ காண்ட் இமேஜின். அதாவது அவங்களுக்கு சின்ன தண்டனை கூட கொடுக்கல, டோட்டலா அவனை விடுதலையே பண்ணிடலாங்கிறான். இவன் தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கன்ஃபியூசனான ஒரு விஷயமா இருக்கிறது என்று புரிகிறது. சோ எது நீதி என்று கண்டறிவதிலே சட்ட வல்லுநர்களே, சட்ட நிபுணர்களே குழம்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு இந்த டாபிக். சரியா? சரி, இந்த இடத்துல நான் இப்படியா புரிஞ்சுக்கணும்? நீதிபதிகளே புரிஞ்சுக்க முடியாதுங்கிற, அப்ப சாதாரண மனுஷன் நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கிறது எனக்கு கேக்குது. உங்களையே வேணாம், நான் கேட்டிருக்கான்ல பகவத்கீதையில அர்ஜுனன், ஏன் ஆளாளுக்கு ஒரு சாஸ்திரங்கிற பேர்ல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு திரியிறாங்க, நான் எதைத்தான் ஃபாலோ பண்றது? முடிய பிச்சுக்கிற மாதிரி இருக்குப்பா. எது நீதி எது தர்மம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என் மண்டையை உடஞ்சிரும் போல இருக்குப்பா அப்படின்னு தான் நமக்காக அர்ஜுனன் கேட்டு வச்சுட்டானே. அதுக்கு கண்ணன் தான் கீதையில தெளிவா பதிலையும் சொல்லிட்டாங்க. சரியா? சோ தேர்ஃபோர் அந்த அடிப்படையில போனா மட்டும்தான் எந்த கன்ஃபியூஷனும் இல்லாம, எந்த சிக்கலும் இல்லாம ரொம்ப ஈஸியா நம்ம நீதிக்குள்ளே போக முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது. சரியா? அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நம்ம டிஸ்கஷன்ல பாத்தீங்கன்னா ராமரை கொண்டு வர்றோம், கிருஷ்ணரை கொண்டு வர்றோம். அவதாரங்கள்லயே ஒவ்வொரு அவதாரத்திலயும் ஒவ்வொரு விதமா விஷ்ணு கண்ணன் நடந்துக்கிறதெல்லாம் நம்ம பாக்குறோம். என்னங்கடா இது, எதை கன்ஃபியூஸ்டா இருக்கேன், நான் எவனைதான் ஃபாலோ பண்றது, யாரதான் ஃபாலோ பண்றது? இது எல்லாருமே ஞானிங்க. ஞானிகளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ஞானி மாதிரி இன்னொரு ஞானி வாழ மாட்டார். அந்த ஞானி வேற மாதிரி வாழ்வார், இந்த ஞானி வேற மாதிரி வாழ்வார். அப்படி இருக்கும்போது ஞானிகளை ஃபாலோ பண்ணா அப்படின்னு ஆரம்பிச்சா கூட முட்டிய பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்னதான் பண்றது? ஒரே வழிதான், நீ ஞானி ஆயிடணும், அவ்வளவுதான். நீ ஞானி ஆயிட்ட அப்படின்னா உனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. அதுக்கப்புறம் நீ என்ன செய்யறியோ அதுதான்டா நீதி. நீ கொலை பண்ணாலும் அதுதான்டா நீதி, அதுதான்டா நியாயம் அந்த இடத்துல. ப்ரொவைடட் இஃப் யூ பிகம் a ஞானி. வாட் இஸ் ஞானம்? ஞானின்னா என்ன? ஞானம்னா என்ன அப்படின்னா, அனைத்தும் நானே என்ற அற்புத தத்துவத்தை உணர்ந்து, வெறும் மாயைக்காக நானே எல்லாமா இருக்கின்றேன் என்ற தெளிந்து உணர்ந்து புரிந்து நீ ஒரு செயலை பண்ணிட்டு இருந்தேன்னா நீ ஞானின்னு அர்த்தம். சிம்பிளா சேம்தாமா சொன்ன மாதிரி லவ் அப்படிங்கிறது 100% மிஸ் ஆகாத இடம். ஏன்னா என்னையே நான் நேசிக்காம இருப்பேனா? எல்லாம் நான் என்று உணர்ந்த பிறகு, இங்கே இது மாய லீலைக்காக நானே எல்லாமா இருக்கின்றேன் என்று உணர்ந்த பிறகு, அதுவும் பொய்யாகத்தான் இருக்கின்றேன் என்று உணர்ந்த பிறகு, எதனாலும் நான் எவராலும் பாதிக்கப்படாத நிலையில் இருக்கும் போது, ஏன்னா நம்ம தப்பு அநீதி எப்ப பண்ணுவோம்னா நம்ம பாதிப்படையும் போதுதான் அநீதிகள்லாம் இழைப்போம், பொய்யெல்லாம் பேசுவோம். நான் 100% பாதிப்பற்ற நிலையில் இருக்கும் போது, பேரானந்தத்தில் திளைத்துக் கொண்டிருக்கும் போது நான் எப்படிங்க அநியாயம் பண்ணுவேன்? நான் ஏன் அநீதி பண்ணணும்னு எனக்கு தோண போகுது. பிகாஸ் ஐ எம் ஃபுல்ஃபில்ட், ஐ எம் கம்ப்ளீட்லி ஹாப்பி ஆல்வேஸ். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இன்னொருத்தருக்கு தப்பு பண்ண போறேன்? ஒருவன் ஆனந்தத்தில் திளைத்திருக்கும் போது அடுத்தவருக்கு ஆனந்தத்தை மட்டுமே தருவான். ஒருத்தன் கஷ்டத்துல இருந்தா அடுத்தவனுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் தருவான். What we have that alone can able to give to others இல்லையா? அதாவது இருக்கிறது தானே கொடுக்க முடியும். என்கிட்ட துக்கமே இருந்தா அவன் துக்கத்தை தான் கொடுப்பேன். So therefore அந்த அடிப்படையில பார்க்கும்போது இட்ஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். நீ ஞானியாகிறது ஒண்ணுதான் நீதிமானாக வாழ்வதற்கு உண்டான ஒரே வழி. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, எதை செய்யலாமா? நீ ஞானி ஆனதுக்கு அப்புறம் எதை பண்ணாலும் ரைட்டா. ஆனா அஞ்ஞானியா இருக்கும் போது நீ ராமர் மாதிரி வாழ்ந்தா கூட தப்புங்கிற. என்னையா சொல்ற? ராமரை போய் தப்புங்கிற? ராமரை தப்பு சொல்லலே, ஆனா ராமனை ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நீ ஈகோல இருந்துட்டு ஃபாலோ பண்ணேன்னா தப்புதான்.
ஒருவனுக்கு ஒருத்தி நினைச்சுக்கிட்டு நீ ஃபுல் ஈகோயிஸ்டிக்கா இருந்துகிட்டு வாழ்ந்துட்டேன்னா நீ பெரிய ஞானி ஆயிடுவியா? அன்பில் இருந்து கொண்டல்லவா அந்த ஒருவனுக்கு ஒருத்தியை ஃபாலோ பண்ணணும். நீ ராமன் மாதிரி இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ற, அதுல ஒரு ஈகோ கெத்து எல்லாம் வந்து என்ன தர்ம சீலன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு வந்து நீ தர்மத்தை கரெக்டாவே ஃபாலோ பண்ண, அதுலயும் ஒரு ரிசல்ட் ஓரியன்டா இருந்ததுன்னா அவுட்டுங்கிறான் கண்ணு. சரியா? அதனாலதான் அந்த குணத்தை கொண்டு வந்தோம் நம்ம. சாத்வீக ராஜச தாமச குணங்கள் என்று அழகாக கண்ணன் பிரித்து காட்டுகின்றான். இன்னும் நம்ம மரமண்டைக்கு உரைக்கணுன்றதுக்காக சாத்வீக தபஸ்னா என்ன, சாத்வீக தானம்னா என்ன, சாத்வீக ஏக்கியம்னா என்ன, அப்படியே பிரிச்சு பிரிச்சு தானம் தானம் தவசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுறான். ஏன் காட்டுறான்? எது தவறு எது சரி என்று இதை விட யாருங்க பிரிச்சு காட்ட முடியும்? அந்த அளவுக்கு எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் பகவத்கீதையில இருக்கு. ஆக்ஷனை வச்சு முடிவு பண்ணேன்னா தொலைஞ்சே போயிடுவேன். தானம் நல்லது, நல்ல விஷயமாச்சு. எவன் சொன்னான் தானம் நல்ல விஷயம்னு? தாமசிக்கல இருந்து தானம் பண்ணான்னா அதை விட கேவலம் ஒண்ணுமே இல்லைன்னு அவன் ப்ரூவ் பண்ணிடுறான். ஸ்ருதி ஸ்ரத்தை அப்படின்னு ஸ்ரத்தை நல்ல விஷயமாச்சு. நல்ல எவன் சொன்னா நல்ல விஷயம்னு? தாமச ஸ்ரத்தை மோசத்திலேயே மோசம்டா. ப்ரூஃப் பண்றனா இல்லையா? நீங்க நல்லது கெட்டதுன்னு வந்து எதை வச்சு நான் ப்ரூவ் பண்ண முடியும்? குணத்தை வைத்தல்லவா, ராஜச தாமச சாத்வீக குணத்தை வைத்தல்லவா, நீ செய்யும் செயலை வைத்தல்ல, எந்த குணத்திலிருந்து அந்த செயல் செய்யப்படுகிறது என்பதை வைத்தல்லவா நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று கண்ணன் கூறுகின்றானே. இதோட வேற எப்படிங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? That is why the Bhagavad Gita is called உலகத்துக்கு எல்லா போதனைகளையும் தரக்கூடிய ஒரு பெரிய நீதிமானுக்கு நீதி என்ன என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு ஜட்ஜுக்கு பகவத்கீதை தான் யூஸ் ஆகும். ஒரு கர்ம யோகி எப்படி ஆக்ஷன் பண்ணணும் பகவத்கீதை தான். ஒரு மேனேஜர் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபிளுக்கு பகவத்கீதை தான். இட் இஸ் கம்பைன்ட் ஆஃப் ஆல் பிலாசபிஸ். எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற அற்புதமான ஒரு விஷயம் பகவத்கீதா அப்படிங்கிறது. இப்போ அதுல நீதி எது அநீதி எது என்பதை அறுதியிட்டு தெளிவாக கூறுகின்றான். பட் செயல்ல ஒரு ஸ்லோகத்துல கோடிட்டு காட்டல. பட் அப்கோர்ஸ் காட்டியிருக்கான். இதுல ஞானத்தின் லட்சணங்கள் அஞ்ஞானத்தின் லட்சணங்கள் இதுல எல்லாம் சொல்றான். நீ பொய் பேசக்கூடாது, அஹிம்சை ஹிம்சை, பெருமை பெருமைப்படக்கூடாது, இதெல்லாம் அழகா கோடிட்டு காட்டுறான். ஆனா அதுலயும் நம்ம மிஸ் ஆயிடும். சரியா? சோ ஹிம்சை பண்ணாம அஹிம்சையில இருக்கணும். சரி, அஹிம்சையில நான் அஹிம்சோவாதி அப்படின்னு ஒரு கெத்து வந்துருச்சுன்னா அது அவுட் இல்ல. அப்ப நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள்னு கண்ணனும் பிரிச்சு காட்டியிருக்கான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட அழகா அது தெரிஞ்சிருந்தா மட்டும் பத்தாது. நீ அதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை சாத்வீகத்தில் இருந்து கொண்டு அந்த நல்ல விஷயத்துல இருக்கியான்னு புரிஞ்சுக்கணும். அப்ப ஞான லட்சணங்கள் தெய்வீக குணங்கள் இருந்தா மட்டும் பத்தாது. அந்த ஞான லட்சணங்களும் தெய்வீக குணங்களும் சாத்வீகமாக இருந்தால் மட்டும் தான் நீ செய்வது சரியாக இருக்க முடியுமே தவிர, அதுவே தாமச ராஜச குணத்தில் இருக்குமேயானால் அது கண்டிப்பா அநியாயமடா. உனக்கு நீ அநியாயம் செய்து கொள்கின்றாய். முதலில் நீயே உனக்கு அநியாயவாதியா இருந்தா நீ மத்தவனுக்கு மட்டும் நியாயவாதியா இருக்க போற? மத்தவனுக்கு அநியாயம் தான் பண்ணுவ. ரஜஸ்லயும் தமசுல இருக்கிற வரைக்கும் நீ உனக்கும் நியாயம் அடுத்தவனுக்கும் நியாயம் தான் பண்ணுவ அப்படிங்கறத தெளிவா தீர்மானமா புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். சரியா? அப்ப எது நீதி? இது மனிதனுக்கு மனிதனுக்கு மாறுபடுவாங்க, மதத்துக்கு மதத்துக்கு மாறுபடுவாங்க, கண்ட்ரிக்கு கண்ட்ரிக்கு மாறுபடுவாங்க அப்படின்னு கேட்டா மாறுபடாது. மாறுபடும் என்பதை நீ செயல்களை வைத்தல்லவா கூறிக்கொண்டிருக்கின்றார். மாறுபடாது என்பதை நான் மனதை வைத்து, அதாவது சாத்வீக குணத்தை வைத்தல்லவா நான் சொல்லுகின்றேன். அப்போ அனைவருக்கும் பொதுவான நீதி ஒன்று உள்ளதா? எஸ், of course it is there. அது இல்லாம எப்படிங்க நீங்க உலகத்தை பரிபாலனம் செய்து கொண்டிருக்கின்ற அவனுக்கு நீதி சாஸ்திரம் இல்லாமல் எப்படிங்க பரிபாலனம் பண்ண முடியும்? If you look at into action, definitely you will suffer. உங்களால கன்ஃபியூஸ் எங்க ஆகும்னா வெறும் ஆக்ஷனை வச்சு எது நீதினு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணீங்கன்னா முடியெல்லாம் நினைச்சு போயிடும். சரியா? சோ அப்ப நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா சாத்வீக குணத்தை அனுசரித்து அவன் என்ன குணத்திலிருந்து அதை செய்கின்றான் என்பதை புரிந்து கொண்டு நீங்க ஆக்ஷனை வந்து எடை போடணும். இப்படி போட்டா மட்டும்தான் சரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்றோம். ஜென்டில்மேன்ல இருக்கிற மாதிரி நீ கொள்ளையடிச்சா கூட கண்ணன் ஏற்றுக்கொள்வான்னு சொன்னமா இல்லையா? ஏன்னா சுயநலத்துக்காக அவன் பண்ணல, இருக்கிறவங்க கிட்டே இருந்து இல்லாதவனுக்கு கொடுக்குறான். கொள்ளையடிச்சு
சம்பாதிச்சு வச்சிருக்கிறவங்க கிட்ட இவன் கொள்ளையடிக்கிறான். சரியா? அவன் வந்து நீதியில இருக்கிற சட்டத்துல இருக்கிற ஓட்டையை வச்சு கொள்ளையடிக்கிறான். இவன் சட்டத்தை மதிக்காம கொள்ளையடிக்கிறான். அல்டிமேட்லி இங்க கண்ணன் குணத்தை மட்டும் பார்க்கிறான். அப்போ குணத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ஜென்டில்மேன்ல வரக்கூடிய அந்த ஹீரோ நல்லது பண்ற மாதிரி இருக்கு. அந்நியன் படத்துல வந்து எல்லாத்தையும் கொல்றான். இந்தியன் படத்துல வந்து லஞ்சம் வாங்குற எல்லாம் கொல்றான். தனக்காக கொல்றான். எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு செயல் செய்யப்படும் போது கண்ணன் ஏற்றுக்கொள்வான் என்று நான் சொல்ல வருகின்றேன். பட் நீதி அதாவது இந்திய சட்டம் அல்லது வெளிநாட்டு சட்டம் ஏற்றுக்கொள்கிறதா என்பதல்ல இங்க முக்கியம். நீங்க இந்த கேள்வி கேட்டா எனக்கு பதில் தெரியாது. எங்க சட்டம் டிஃபரெண்டா இருக்கு. சட்டம் என்ன டிஃபரெண்டான இருந்துட்டு போட்டோம்டா. நீ கண்ணனின் சட்டத்தை ஃபாலோ பண்ணேன்னா சந்தோஷங்கிற பொக்கிஷம் உனக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நீ ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் சந்தோஷமா தான் இருக்க போற. அப்புறம் எந்த சட்டம் உன்னை என்ன செய்துவிட முடியும்? சட்டம் உன்னை ஜெயிலுக்குள் அடைத்தாலும் உன்னை சிறைபிடிக்க முடியாது. ஏனென்றால் நீ ஞானத்தில் இருப்பாய், பேரானந்தத்தில் பறந்து கொண்டிருப்பாய். உன் உடலை சிறைபிடிக்கலாமே தவிர உன்னை சிறைபிடிக்க முடியுமா? உன் உடலுக்கு தண்டனை கொடுக்கலாமே தவிர உனக்கு தண்டனை கொடுத்து விட முடியுமா? இவ்வுலகத்தில் உள்ள மேலான சட்டமான கண்ணனின் சட்டத்தை நான் சரியாக ஃபாலோ செய்து கொண்டு வந்தால் இவ்வுலகத்தில் உள்ள மற்ற 1000 சட்டங்கள் இருந்தாலும் அதை ஒன்றும் என்னை செய்துவிட முடியாது என்று நீங்கள் தீர்மானமாக புரிந்து கொள்ளீர்கள் என்றால் இந்த மற்ற சட்டங்களை பத்தி நீங்க கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. 1000 சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இந்த சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கு, இந்த சட்டத்துல அப்படி சொல்லியிருக்கு, இந்த இந்தியாவில இந்த கண்ட்ரியில் இந்த லா சொல்லுது, அந்த கண்ட்ரியில் அந்த, எதை பத்தி நீ ஏன்டா கவலைப்படுற? கண்ணனின் சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு திடமாக நீ வாழ்ந்து வா. அப்போது நீ அனைவருக்கும் நன்மைகரமாக இருப்பாய், உனக்கும் நன்மைகரமாக இருப்பாய், வாழ்வின் லட்சியமான மோட்சத்தையும் அடைவாய் என்று இப்படி அனைத்தும் ஒரு சேர கிடைக்கும் போது நீதி நியாயத்தை பற்றிய சந்தேகம் ஒன்றும் எழுந்தால் எதை பற்றியும் கவலைப்படாமல் கண்ணனின் கீதையொன்றே நீதி சாஸ்திரம் என்று எடுத்துக்கொண்டு நீ வாழ பழகினால் உனக்கு குழப்பம் ஏதும் இருக்காது என்பதே எனது பதில்.